பர்மாக்காரவங்க நாங்கள் வந்து 55 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து நல்லா பக்குவமாக செய்கிறாங்க. குடிக்கிற தண்ணியிலேருந்து முதல்ல வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இந்த கடையை தேடி சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டு போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த பொங்கல் அந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். சுட சுட கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மைல்டான வெயில், ரொம்பலாம் இல்லை. ஸோ இந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன். இந்த லொக்கேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். அதே மாதிரி சென்னையோட பார்டருக்கே நம்ம வந்துட்டோம். எண்ணூருக்கு வந்திருக்கேன். ரொம்ப அப்படியே பெருசா பேசாம ஷார்ட்டா சொல்லிடுறேன். கடையோட பேர் வந்து மணி ஹரிணி ஸ்ரீ ஹோட்டல். எண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரோடு இடிஎஸ் காலனில லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து அங்காள ஈஸ்வரி ஆலயம் இருக்கும். 3 சிலை இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த கடை இருக்கும். இந்த கடையில வந்து நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பிளென்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க. இந்த ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில இவ்வளோ ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்பெஷலான சட்னி உங்ககிட்ட கிடைக்குது. அதுக்காகவே மக்கள் வந்து 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரை தாண்டி எல்லாம் வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அந்த ஓனர்கிட்டயும் பேசலாம். நானும் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். மக்கள் கிட்ட எப்பவும் போல ரிவ்யூ கேட்கலாம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் மணிமா. உங்க பேர்லயே தான் கடை பேரு வச்சு? ஆமா, என் பேரும் பாப்பா பேர்லயும். காலையில 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 10 o'clock முடிச்சிருவோம். அதுக்கட்டிலேயே முடிஞ்சிடும் கடை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும். காலையில வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடைகறி கிடைக்கும். சண்டேஸ்ல சோளாப்பூரி போடுவோம், சிக்கன் தோசை போடுவோம். நல்லா பக்குவமாக செய்கிறாங்க. குடிக்கிற தண்ணியிலேருந்து முதல்ல வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இந்த கடையை தேடி சாப்பிட்றோம். வேறு ஒன்றும் இல்லை, அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேற இந்த இடத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரி இருக்காது. இங்கே இல்லைன்னா வாங்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுவோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வாங்குவேன். ஆனால் ரொம்ப நாளாக நான் இங்கே தான் வாங்குறேன். இந்த இடத்துல மற்ற இடத்துல வாங்கியிருக்கோம், ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பர்மாக்காரவங்க நாங்கள் வந்து 55 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 55 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துல தான் டிஃபன் கடை தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான் பர்மா சட்னி. வெறும் மிளகா, பூண்டு, இஞ்சி நாங்கள் வந்து பச்சையாக வந்து பிணைஞ்சி வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். இதை அரைச்சி அப்படியே கொடுப்போம். இந்த கார சட்னி இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபேவரட்டாக வாங்கிட்டு போவோம் நான். நல்லா இருக்கும் இந்த கார சட்னி. அப்புறம் வடகறி, இதெல்லாம் அருமையா இருக்கும். எதுவுமே அதான் சொல்றேனே, நமக்கு இங்க சாப்பிட்டா எந்த ஒரு இதுவும் தெரியாது நமக்கு. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு இது நமக்கு தெரியாது. இடம் இதுக்கு முன்னாடி கேண்டீன் வச்சிருந்தோம். இந்த கொரோனா பீரியட்ல கேண்டீன் லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா இங்க இருந்தாங்க. நம்ம சொல்லி இங்க போட ஆரம்பிச்சிட்டோம். போட ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா போட்டுருக்கு. 8-7 வருஷமா போடுது. நாங்க கணக்கும் பார்க்க மாட்டோம் மணிக்கிட்ட, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இல்லைனாலும் போயிட்டே இருக்கலாம். மணி நாளைக்கு நான் தர மணி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அம்மா அப்பா எல்லாம் பர்மால பிறந்தாங்க. நாங்க இங்கதான் பிறந்தோம். இந்த ஊர் தான். எல்லாமே என் ஒய்ஃபு எல்லாமே இங்க ஊர் தான். அம்மா அப்பா எல்லாம் பர்மால நின்றுவாங்க. அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அந்த ரெசிபி தான். ஆமா, அம்மா அப்பா தான் எல்லாமே டிஷ் பண்ணுவாங்க. காலைல இருந்துச்சு அம்மா அப்பாவும் 2 பேரும் தான் பண்ணுவாங்க. ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பொங்கல், பூரி, இட்லி, வடை எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா பூரி கிழங்கு, வடகறி. இது வந்து யூஸ்வலா கொடுக்குற கார சட்னி. இதுதான் அந்த ஸ்பெஷல் பர்மா சட்னி. ஃபர்ஸ்ட் வந்து இது இட்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லியும் வடகரியும் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அந்த மெயினான ஹீரோ கிட்ட போயிடலாம் நம்ம. வடகரி வந்து திக்கா சூப்பரா இருக்கு. இட்லியுமே நல்லா சாஃப்டா இருக்கு. எல்லாருமே இட்லி எல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். இட்லி அப்படி என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த வடகறி வந்து சான்ஸே இல்லைங்க. அப்படியே காரமா
ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில சூப்பரா இருக்கு. எனக்கு அடுத்து இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. பூரிக்குமே நிறைய பேர் வடகறி வாங்கிட்டு போனாங்க. வெங்காயத்தெல்லாம் வந்து பெருசா போட்டு வடகறியை கடிச்சு இட்லியோட சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட கிரன்ச்சியா நல்லா இருக்கு. மெயினா வந்து நல்லா காரமா இருக்கு. மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாரமா இருக்கு. அடுத்தபடியா அந்த தகதகன் மின்றா பாருங்க அந்த வறுவா சட்னி, இதான் நம்ம சாப்பிட போறோம். இதுல வந்து என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். நம்ம வெங்காயம், வரமிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் பச்சையா அரைச்சிருக்காங்க. அரைச்சு வெறும் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு ஊத்திருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியே செம்ம காட்டா இருக்கு. சாப்பிடவே அப்படியே நல்ல அந்த காரம் தான் வந்து வாயில அப்படியே வெடிக்குதுங்க. செம்மையா இருக்கு. எனக்கு வந்து இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. நான் யூஸ்வலா அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேன். பட் வந்து இது அப்படியே காரம் சுருன்னு ஏறினாலுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய வகை சட்னி கொடுக்குறாங்க. இது வந்து ஹைலைட்டான விஷயம். குழந்தைங்களுக்காக காரமே அந்த அளவுக்கு போடாம மைல்டா வேற வச்சிருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க காரம் நிறைய விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. அதை தவிர வந்து இதுக்காகவே நிறைய பேர் தேடி வராங்க. இந்த சட்னி வந்து நிஜமாவே ஹைலைட்டான ஒரு விஷயம் தான். எல்லாத்தோடையுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இட்லியோட சாப்பிடுறேன். பாதி இட்லி வச்சிருக்கேன். பச்சையா தான் இருக்கு, ஆனாலுமே அந்த ரா ஃபிளேவர்லயே ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. காரமா இருக்கு, சான்ஸே இல்ல. இது வந்து இன்னொரு வகை சட்னி குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்கல்ல, மைல்டான சட்னின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பொங்கல் கொஞ்சோண்டு மசால் வடை அந்த சட்னியோட சாப்பிடலாம். பொங்கலுமே நல்லா இருக்குங்க. அந்த சட்னி வந்து நிஜமாவே மைல்டா இருக்கும். நான் இந்த காரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிடும்போது சுத்தமா காரம் தெரியாத மாதிரி இருக்கு. பொங்கல் வந்து குவான்டிட்டி வைஸ் நிறைய வைக்கிறாங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. ஒரு ஆள் வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த பொங்கல் அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் வைக்கிறாங்க. ப்ரைஸ் வைஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கு. நான் ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. பொங்கல் வந்து தலன்னு இருக்கு. இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு ஆயிலும் இல்லை, திகட்டெல்லாம் இல்லை. பொங்கலோட கன்சிஸ்டன்சி என்னன்னா ரைஸ், அந்த சிறுபருப்பு இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணி குக் பண்றதா. அந்த ரைஸ் வேறையா தெரியக்கூடாது, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பொங்கலுமே மஸ்ட் ட்ரை. இட்லியுமே நல்லா இருந்தது. அடுத்தபடியா பூரிக்கு நம்ம போறோம். இந்த இடத்துல வந்து பூரியுமே நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பார்சல்ல. அந்த பூரியில வந்து செம்ம சாஃப்டா சுட போட்டுக்கிட்டே இருக்காங்க. பூரி காலி ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. தோசையுமே நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இந்த சட்னி போட்டு முட்டை தோசையில போடுறாங்க. தனியா தோசையில கூட இந்த சட்னி யூஸ் பண்ணி பண்றதுனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்னி தான் ஹைலைட்டே. இந்த தோசையில சாப்பிடும் போது இன்னும் ஒரு டேஸ்ட் வந்து தூக்கலா இருக்கும். நான் வந்து லாஸ்டா வந்து சாப்பிடலான் இருக்கேன். அவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே கேமராமேன் கொடுத்துடலாம். எதுவுமே குறைச்சிருக்க மாதிரி எல்லாமே டேஸ்ட் தரமா இருக்கு. உருளைக்கிழங்குமே ஐயோ என்னடா இது இப்படி பண்றாங்க, நான் என்ன பண்றது, டயட்ல இருக்கு, நானு தெரியாதனமா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் போல. பூரிக்கிழங்குல பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஃபிளேவர் கொடுக்குதுங்க. இதுவுமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல தான் அங்க பர்மால செய்வாங்களான்னு தெரியல. முட்டை தோசை வந்துருச்சு. முட்டை தோசையில அந்த மெயினான அந்த கதையோட ஹீரோ ஊட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. முட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு மேல அந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேல வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல தோரம் பருப்புல போட்டு பிளெயின் சாம்பார் மாதிரி இருக்கு. சாம்பாருமே நல்லா இருக்குங்க. ஆனா வந்து காரம் எல்லாம் மைல்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து மெயினான விஷயம் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த சட்னியை நான் மறக்கவே மாட்டேங்க. கார சட்னி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி எல்லாமே இருக்கு. ஆனாலும் அது ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு எல்லாத்துக்கும் அதுவே போதும். கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்திருக்கேன், அதோட சாப்பிடலாம். எனக்கு வந்து அந்த மீன் குழம்போட டேஸ்டும் தெரியல, அந்த கார சட்னியோட டேஸ்டும் வெங்காயத்தோட ஃபிளேவரும் தான் நல்லா இருக்கு. மெயினா அந்த முட்டை கூட சாப்பிடவே ஃபிளேவர் வந்து தூக்கி கொடுக்குது. இல்லைங்க, இது வந்து கண்டிப்பா இந்த சட்னியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. மீன் குழம்புமே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட்டு. நான் வந்து புதுசா வந்திருக்கோம், எப்படி இருக்கும், என்ன இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோமே, வர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வந்தேன்.
கண்டிப்பா வந்து செம்ம வர்த்தான பிளேஸுங்க. 10 மணிக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா 10 மணிக்கு ஷாப்பே மூடிடுவாங்க. 9 o'clock தான் ஆகுது. இப்பவே வந்து ஆல்மோஸ்ட் இட்லி இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து அது ஒரு ஸ்பெஷல் சட்னி தான். கண்டிப்பா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனாலயே எனக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான இடமும் கூட. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.